ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி பூஜை ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா, கம்மிங் ஃப்ரைடே. அதனால தாங்க பர்ச்சேஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இது வந்து நாங்கள் சாட்டர்டே கிளம்பியிருந்தோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூரில் இருக்கிற விஜயா ஸ்டோரில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு தாங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்துட்டு சாட்டர்டே எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தா, நாங்கள் ஃப்ரைடேவே வந்துட்டு இது வந்தது, என்னது வளர்பிறை பஞ்சமி வந்தது இல்லையா. ஸோ அங்கே போயிட்டு நம்ம வராகியம்மன் கோயிலில் ஒரு வளையல் மட்டும் சாஸ்திரத்துக்கு வாங்கி ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சாட்டர்டே போயிட்டு, ஏன்னா அப்போ தான் லீவ் கிடைக்குதுங்க, சாட்டர்டே சண்டே தான் லீவ் கிடைக்குது, அதனால் கிளம்பி போய் வாங்கலான்னு போயிட்டோங்க. போனால் அங்கே வந்து ப்ளவுஸ் பிட்டு எல்லாமே அந்த கடையில் கிடைக்காது, எதுவுமே இல்லைங்க. அவ்வளோ இது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் போய் பார்த்தா ப்ளவுஸ் பீட்லாம் நிறையா இருந்ததுங்க, ஜரி போட்டு நிறையா இருந்தது. ஆனால் நான் வந்து கிஃப்ட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தாங்க ஜிப்லா கவரில் வந்துட்டு எல்லாமே இதிலே வந்துடும். 1 மீட்டர் துணி, இது வந்து ஜாக்கெட் பிட்டு, அதிலே மெஹந்தி பவுட்ரு, கண்ணாடி எல்லாமே வந்துடுது, பொட்டுலேருந்து எல்லாமே வந்துடுது. நம்ம வளையல் மட்டும் கொஞ்சம் அதில் ஓப்பன் பண்ணி நம்ம டசனாக வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 2 வளையல் நம்மளுக்கு எவ்வளோ விருப்பமோ அதில் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா இல்லைன்னா அதிலே போட்டிருந்தா உடஞ்சி போயிடல, அதனால தான் அந்த மாதிரி நாங்கள் தனியாக வளையல் வந்து செட்டாக வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த பிளேட் வந்துட்டு 40 ருபீஸுங்க. இந்த செட்டாக நம்மளுக்கு வர்றது வந்துட்டு ஜிப்லா கவரில் வர்றது வந்து 125. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வளையல் வந்து தனித்தனியாக வாங்கிட்டோம். டிசைன் வந்து 30 ரூபான்னு சொல்லிட்டு, அது நல்லா இருந்தது, குவாலிட்டியாகவே இருந்தது. அதோட அந்த டிசைன் போட்டிருந்த அந்த தட்டு வந்து 40 ரூபா. அது வாங்கிட்டு இங்கே வந்து குங்குமம் மஞ்சள் வைப்போம்ல, அது வந்துட்டு நம்ம கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வெரைட்டியான டிசைனில் கலராக இருந்ததுங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. ரேட் வந்துட்டுமே என்ன சொல்கிறது, ஒரு 60 ரூபா 70 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து செட்டாக வாங்கினது 320 ரூபா. ஒவ்வொரு குங்குமச்சிமிழ் கொடுக்குற மாதிரி கிஃப்ட்டில் அந்த மாதிரி இருந்தது. கொலு வேறு வரப்போகுது இல்லையா, அதனால் நிறையா பொம்மைகள்லாம் அவ்வளோ அழகழகாக சாமி பொம்மைகள்லாம் வச்சுருந்தாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது, அவ்வளோ அழகாக இருந்தது. கிருஷ்ண ஜெயந்தி நெக்ஸ்ட் வரப்போகுது இல்லையா, அதனால கிருஷ்ணர் படங்களுமே பொம்மைகளுமே நிறையா வச்சுருந்தாங்க. இது வந்துட்டு வெள்ளியில் இருக்கிற மாதிரியே இருந்ததுங்க. ரேட்டு வந்துட்டு 600 700 அந்த மாதிரி ரேஞ்சிலலாம் இருந்தது. நம்ம நல்லா பிரசாதம்லாம் வைக்கிறதுக்கு பார்க்க அழகாக இருக்கும் மேலே, அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு கலச செம்பு வந்துட்டு சின்னதாகவும் இருக்குது, பெருசு. நம்ம என்னென்ன டிசைன் கேட்குறோமோ எல்லா டிசைனுமே இருக்குங்க. தனியாக வேறு கடையில் பார்த்தோன்னா இது தாங்க இருக்குதுன்னு சொல்லுவாங்க, நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்காது. ஆனால் இங்கே எல்லாமே பெருசாக இருந்தது, பார்க்கவும் அழகாக இருந்தது. நம்மளுக்கு பிடிச்ச சைஸில் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படி இருந்தது. நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸுமே நல்லா இது அப்படியே ஜிகுன்னு இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருந்தது அம்மாவுக்கு எடுக்கலான்னு சொல்லிட்டு. இதில் ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு தாங்க அழகாக ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு குட்டியான ட்ரெஸ்ஸு, கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணருக்கு போடுற மாதிரியான ட்ரெஸ்ஸுகள்லாம் இருந்தது. வாராகி அம்மனுக்கு போடுற ட்ரெஸ்லாம் இருந்தது. எங்கள் அண்ணி பார்த்த உடனே எடுத்துட்டாங்க. குட்டி ட்ரெஸ்லாம் நிறையா எடுத்தாங்க அவங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு சாமி ரூமையோ இல்லை வாசல்லையோ நிலைவாசலில் டெக்கரேட் பண்ணுறதுக்குலாம் அழகழகாக இருந்ததுங்க. பீட்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஹாலில் தொங்க விடுவோம்ல, பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஹாலில் வந்துட்டு அழகாக வந்து இந்த பீட்ஸ்லாம் தொங்க விட்டுருப்பாங்க. அதை விளக்கிட்டு வரும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும். அப்போ தெரியலை இதெல்லாம் எங்கே கிடைக்குமோ அப்படிலாம் நான் யோசிச்சுருந்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தோன்னே அதை விட்டு வர கூட மனசு இல்லைங்க. தொட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன், இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு இது மட்டுமே தனியாக தான் கொடுக்குறாங்க, 120 ரூபாங்க. அது வந்துட்டு என் பொண்ணு கூட சொல்லிகிட்டே இருந்தேன், அம்மா இது வாங்க போறியாம்மான்ட்டு. நம்ம வீடு கட்டிட்டு அங்கே வந்து தொங்க போட்டுக்கலாம், அப்போ வாங்கிக்கலான்னு விட்டுட்டோம். இந்த மாதிரி தாங்க செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே வந்துட்டு பார்க்கவே அழகாக இருக்குல்ல, என்னமோ ஒருத்தவங்க வந்து உட்காந்துருக்குற மாதிரியே இருக்குல்ல. ஆனால் எனக்கு என்னமோ இன்னும் அந்த முகம் ஃபேஸ் வந்து அந்த மஞ்சள் கலரில் இருக்குல்ல, அந்த மாதிரி வச்சா அழகாக இருக்குமோ. இது என்னமோ வெளியூரில் இருந்து இருக்கிற அம்மன் மாதிரி இருந்தது. மற்றபடி அந்த மஞ்சள் கலரை பார்க்கும்போது தானே ஒரு தெய்வீக ஃபீல் இருக்கும், அது இருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு தோணுச்சு. இந்த மாதிரி நிறையா இருக்குங்க அந்த கடையில். நம்ம வாங்கிட்டு போய்ட்டு முகம் மட்டும் செட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இது வாங்கிட்டு போனோன்னா நம்ம ட்ரெஸ் மாற்ற முடியாது, அதே இதில் தான் லுக்கில் தான் இருக்கும். அதனால தான் நான் அந்த மாதிரி வாங்கலை. கலசம் மட்டுமே வச்சுக்குவேன் நான், செம்பில் வச்சு அந்த மாதிரி தான் வைப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கோலங்கள் அச்சு வைக்கிறது இருக்குங்க. ஏன்னா வந்து சங்கு இதெல்லாம் நம்ம தேர்ஸ்டே சாட்டர்டே குபேரருக்கெலாம் வைக்கிற அந்த இதெல்லாம் இருந்தது. ஸோ அதுவும் வாங்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு தாங்க நிறையா சாமி பொம்மைகள் தாங்க வச்சுருந்தாங்க அந்த குழுவுக்கு, அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கண்ணாடி செட்டு, ஒரு 10 பீஸ் இருக்கிற மாதிரியான செட்டுகள்லாம் இருக்குது. வெத்தலை பாக்கு கொடுக்குற மாதிரி 10 செட்டு அந்த மாதிரிலாம் இருக்குங்க. நல்லா பஞ்சாகவே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த வாழைப்பழம்
ஆர்டிஃபிஷியலுங்க பார்க்க ஒரிஜினல் மாதிரியே இருந்தது. அதை பார்த்து தூக்கி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அந்த பஞ்சிலே கைகள்லாம் கால் செட் பண்ணுறதெல்லாம் இருந்ததுங்க. நெக்ஸ்ட்டு இந்த தஞ்சாவூர் பொம்மை இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சும்மா ஒரு உம்மை கையை பிடிச்சி ஆட்டி விட்டுக்கிட்டு தட்டி பார்த்துட்டு அதை விளாண்டுட்டே இருந்தோம். சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் இது வந்து எனக்கு 5வது வருஷம்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து மதுரையில் நான் செலிப்ரேட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வருஷம் ஒன்றுமே தெரியாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அப்படியே அம்மாவுக்கு ஒரு நாளில் முடிவு பண்ணி நான் எல்லாம் பண்ணதுங்க. இந்த இது வந்துட்டு இது வந்து 2வது வருஷம். இன்னும் எதை அப்போ தான் முகம் வாங்கி வச்சுருந்தேன். இது 3வது வருஷம் கொஞ்சம் செட்டப் பண்ணிட்டேங்க. 4வது வருஷத்துக்கு தான் இங்கே வந்துட்டேன். வந்தால் எனக்கு சரி சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணுவோம், எடுத்துகிட்டும் வரல ஊர்லேருந்து இந்த முகம் எதுவுமே, அதனால் சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.